எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன், நரம்பியல் நிபுணர். கடந்த 40 வருடங்களாக நரம்பியல் நோயாளிகளை பார்க்குறோம். நம்ம உங்களோட சில விஷயங்களை இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கிறேன். போன பதிவுலையும் சொன்னோம், நரம்பு பாதிப்பு எப்படி வரும், பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம பார்த்தா என்ன தெரியும் எல்லாம் சொன்னோம். இப்போது இந்த பதிவில் இந்த நரம்பு பாதிப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அது என்ன திடீர்னு வருமா, மெதுவாக வருமா, இல்லை விட்டு விட்டு வருமா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். கால் எரிச்சல், கால் வலு இல்லாமல் போகிறது, நடக்க முடியாமல் போகிறது, ஒன்றுக்கு கட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் எப்போ வரும், அடிக்கடி வருமா, இல்லை சரியாகுமா, வைத்தியம் பண்ண முடியுமா, இது என்னதுனால வருது, இதெல்லாம் தான் சாதாரணமாக எல்லோரும் யோசிக்கிறது தான். இது நம்ம யூஸ்வலாக எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், சாதாரணமாக 50 வயதுக்கு மேலே ஆயிடுத்துனாலே ரொம்ப நியூட்ரிஷன் இல்லை சாப்பாடில். நம்ம நேர கெட்ட வேலை சாப்பிட்றோம், நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுக்காதவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப காமனாக இருக்குது, எல்லா வயதினர்லையும் இருக்குது. ஆனால் சாதாரணமாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், முக்கியமாக டயபெட்டிக்ஸில் தான் நம்ம இந்த பெரிஃபரல் நியூரோபதியை ஒரு பெரிய சிம்டமாக பார்க்குறோம். இப்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணோன்னா, யூஸ்வலாக இது வர்றதே தெரியாது நம்மளுக்கு. திடீர்னு ஒரு நாள் பாதிராத்திரி எரியிற போது தான் அடா கால் எரியுது, டாக்டர்கிட்ட போகணுன்னு தோணும். அடுத்த நாள் கால் எரிச்சல் சரியாயிடும், ஒன்றுமே இருக்காது. இப்படி ஒரு வாரம் பொறுத்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, நடக்க முடியாது, குத்தம், ஆனால் இப்படி கால் குத்துது, என்னால் சுற்றி பிரகாரம் சுற்றி வர முடியலையேன்னு தோணும். டாக்டர்கிட்ட போகணுன்னு மறுபடியும் போக மாட்டேங்க. அப்புறம் அடுத்த முறை கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு படி ஏறி போகணுன்ற போது ஏறவே முடியாத போது, இல்லை காமிச்சிக்க தான் வேணும், கை கால் எனக்கு அவ்வளோ சரியில்லைன்னு தோணும். ஸோ இது உடனே யாரும் ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல. அப்படி ஆக்ஷன் எடுத்தால் அது B12 குறைவா, D3 குறைவா, ஆகார குறைவா, இல்லை சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய டைப். அது நம்மளுக்கே தெரியாது, மெதுவாக வரும். சென்சரி டைப் தான் ரொம்ப மனசுக்கு தெரியும். கால் வலி, கால் மெல்லிசாகிறது, நடக்க முடியாதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக தான் வரும். சில டைப் ஆஃப் பெரிஃபரல் நியூரோபதி இருக்குது, அக்யூட் டைப். இப்போது திடீர்னு கால் வராத மாதிரி இருக்கும், ஒரு கொஞ்ச நேரத்துலேயே முட்டி வரைக்கும் வீக்னஸ் வந்துடும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வயிறு வரைக்கும் வந்துடும், அப்புறம் கை கால் வராது, அப்புறம் மூச்சு விட முடியாது. இது ரொம்ப அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன். ஹைப்பர் அக்யூட்டாக கூட வரலாம். திடீர்னு நட முடியாது, மூச்சு முடியாது, பேச முடியாது, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் அக்யூட் ப்ரெசன்டேஷனும் நம்ம பார்க்குறோம். சில சமயம் இப்போ பார்ஃபைரியா அப்படி இருக்கிற நோயெல்லாம் இருந்தால் இன்டர்மிட்டண்ட்டாக வரவும் சரியாயிடும், வரவும் சரியாயிடும், வரவும் சரியாயிடும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அக்யூட்டாகவும் இருக்கலாம், க்ரானிக்காகவும் இருக்கலாம், க்ரானிக் ப்ரோக்ரெசிவாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, சிம்டம்ஸ் தான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். மோட்டார்னாக்க பலு இழந்து போகிறது, படி ஏற முடியல, சென்சரி சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னோம் உங்களுக்கு. இப்போது நியூரோபதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எதனால் நியூரோபதி, எப்படி சரி பண்ணுறதுன்றது அடுத்த கேள்வி. எதனால் நியூரோபதின்றதுக்கு சில ரத்த பரீட்சையெல்லாம் இருக்குது. நம்ம சுகர் பார்க்குறோம், நான் தான் சொன்னேன் காமனஸ்ட் சுகர் தான் சொல்லி. அதில் சுகர் ரொம்ப ஹையாக இருந்தால் இது ஒரு ரீசனாக இருக்கலாம். சில சமயம் தைராய்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலோ கூட இருந்தாலோ இருக்கலாம். வயதானவர்களுக்கு கேன்சர் இருக்கிற போது, கேன்சர் எங்கேயான்னு இருக்கும், கேன்சர் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் முதல் ப்ரெசன்டேஷன் இந்த வீக்னஸ்ஸு, வலி, பெரிஃபரல் நியூரோபதியாக இருக்கலாம். அப்புறம் எதனால் பெரிஃபரல் நியூரோபதின்னு பார்க்குற போது கேன்சர் இருக்கிறது தெரியும். பாதி சமயம் நச்சு பொருள்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதுல அந்த எக்ஸ்போஷர், சில பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜாப், இப்போ மருந்து அடிக்கிறவன் எல்லாம் இருக்கான் வயல்லன்னு சொன்னால் அந்த எக்ஸ்போஷர் இருந்தால் நரம்புகள் பாதிக்கலாம். ஓகே, அதனால் எதனால் வருதுன்றது நம்ம சொல்ல முடியாது. நம்ம பேஷண்ட்டுடைய ஆக்குபேஷன் என்ன, டயட் என்ன, சொன்னேன் இல்லையா, B12, D3 இல்லை ஹீமோகுளோபினே கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு நரம்புடைய போர்ஷனே கம்மியாக இருக்கலாம். சில சமயம் அது வம்சாவளியாக வரலாம். ஹெரிடிட்டரி சென்சரி நியூரோபதி, சார்காட் மேரி நியூரோ, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆல்கஹால், ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி. ஸோ நம்ம டீட்டெயில் ஹிஸ்ட்ரி, ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி, என்ன சாப்பாடு ஹிஸ்ட்ரி, என்ன மருந்துகள்லாம் எடுக்கிறாங்க, மருந்துகள்னால வர பின் விளைவா இது,
இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விகள் கேட்டால் தான் எதனால் வருதுன்றது நம்மளுக்கு தெரிய வரும். சில சமயம் மோர் தென் ஒன் ரீசன் கூட இருக்கலாம். இப்போ ஆல்கஹால் எடுக்கிற பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸும் இருக்கலாம், கேன்சர் மருந்துகளும் எடுக்கலாம், அவங்களுக்கு நியூட்ரிஷனும் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் ஒன் ரீசனும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன ரீசன்னு ஓரளவு கண்டுபிடிச்சி அதை நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்காக இது திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால், ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் இந்த பாதிப்பை குறைக்கலாம். சப்போஸ் B12 டெஃபிஷியன்சின்னா ரொம்ப ஈஸி. B12 கொடுத்து நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு ட்ரக்குனால ஐசோனியாசிட்னால அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரக்குக்கு மேலே இன்னொரு ட்ரக்கு கொடுத்து பார்க்கலாம். கேன்சர் கீமோதெரப்பின்னா அந்த மருந்து மாற்றுவாங்க, இந்த மருந்துக்கு மேலே இந்த மருந்துன்னு சொல்லி. ஸோ நீங்கள் டாக்டரை அணுகி உங்களுடைய பிரச்சனை என்ன, எரிச்சலா, கால் வலியா, வலு இதை தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டாக்டர் உங்களை டெஸ்ட் பண்ணி ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற மருந்துகள் எல்லாம் ஹிஸ்ட்ரியும் காமிச்சான்னா இதுக்கு ஒரு தீர்வு கட்டாயமாக உண்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எரிச்சல் இருந்தது, இல்லை கை வரல, இல்லை மறுத்து போகிறது, இந்த மாதிரி எதாவது இருந்தால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி அது என்னதுனாலன்றது கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.